ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரே ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தி அண்டு சாஃப்டான கேக் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கோதுமை மாவு கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை மாவு 1.5 கப், ஜீனி 3/4 கப், தயிர் 1 கப், எண்ணெய் 1/4 கப், வெண்ணிலா எசன்ஸ் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பாதாம், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1 கப் தயிர், 3/4 கப் ஜீனி, 1/4 கப் கோல்டு வின்னர் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன். மூணையும் சேர்த்து ஜீனி நல்லா மெல்ட் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை போல் ஜீனி எண்ணெய் நல்லா தயிரோட மிக்ஸ் ஆகி வரணும். அதே பவுலில் தயிரோட கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் மூணையும் சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கோதுமை மாவு தயிரோட எல்லா பக்கமும் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங்க்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படின்னா, சென்டரில் ஒரு கட், அப்புறம் ஃபுல்லாக ஒரு ஃபோல்டு. இப்படி ஒரு 10 to 15 டைம்ஸ் செஞ்சோம்னா கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரும். கேக் மோல்டில் நெய் தடவிய பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். 4-5 rupees தான் இருக்கும். இந்த கேக் மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு மிக்சிங்கை ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றி ஒன்று போல் தட்டி விட்டோம்னா நல்லா செட் ஆகிரும். இதுக்கு மேலே க்ரன்ச்சினஸ்க்காக நான் பாதாம், முந்திரியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா டூட்டி ஃப்ரூட்டி, கிஸ்மிஸ் பழம், பிஸ்தா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அவனில் 80 டிகிரி சென்டிகிரேட்டில் 40 மினிட்ஸ் வச்சோம்னா கேக் ரெடி. ஆனால் நம்ம இன்னைக்கு அவனில் பண்ணாமல் நார்மல் குக்கரில் தான் கேக் பண்ண போகிறோம். குக்கரில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு குக்கரில் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடியில் ரப்பர், விசில் ரெண்டுமே போடாமல் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருக்கும். இது கேக் மோல்டு வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போது ப்ரீ ஹீட்டான குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னை செட் பண்ணிக்கலாம். இதையும் ரப்பர், விசில் ரெண்டுமே போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி 45 to 50 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையே வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபோக், ஸ்பூன் இல்லைன்னா டூத் பிக் வச்சு உள்ளே குத்தி பார்த்துக்கோங்க. மாவு எதுவும் ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இப்போ கேக் டின்னை குக்கர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி தலைகீழ கவுத்துனோம்னா கேக் தனியாக கலண்டு வந்துடும். இந்த பட்டர் பேப்பரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருதுன்னு. இதை அப்படியே திருப்பி போட்டால் நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக் வீட்லேயே ரெடி. அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக வீட்லேயே ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தி மற்றும் டேஸ்டியான கேக் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக, கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் என்றைக்கோ செஞ்சு வாங்கி வச்சுருக்கிற கேக்கை வாங்கி கொடுக்குறதுக்கு இதை போல் இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே ஹெல்த்தியான கேக்கு ட்ரை பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். இதை போல் வீடியோஸ் மேலும் மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.